ஓகே, இப்போ வந்து நம்ம தாஜ்மஹாலை பத்தி சொல்லியாச்சு, நம்ம டெல்லி பாய்ஸ் பத்தி சொல்லியாச்சு, நம்ம கோச் அண்ணனுங்க, நம்ம உஷு அண்ணா, வெங்கியா நல்லா பத்தி சொல்லியாச்சு பக்காவா. இப்போ வந்து தாஜ்மஹாலோட அலோவன்ஸ், அப்புறம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்ல போறோம். தாஜ்மஹாலை கொள்ளடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா. சும்மா வந்து சுத்தி பார்க்கறதுக்கு அவ்வளவு காசு வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. 15 வயசு மேல இருக்கவங்களுக்கு தான் டிக்கெட்டு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எங்க தப்புன்னு போடுங்க. நம்ம இது உள்ள போய் பார்க்கறதுக்கும் ஒரு காசாம், உள்ள வர்றதுக்கும் ஒரு காசாம். என்ன கதைன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் வந்து ஏதாவது தாஜ்மஹால் கட்டியிருக்காரு ஷாஜஹான். அவரு தான் அவரோட ஒய்ஃபோட பணத்தை வைக்கிறதுக்காக கட்டியிருக்காரு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு தெரியல இதுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள 15 ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்க தாமுன்னா 300 ரூபா வாங்குறாங்க ஒருத்தருக்கா. உள்ள வரதுக்கு இல்ல, உள்ள வரதுக்கு 100 உள்ள வரதுக்கு 100 ரூபீஸ் வாங்கிருக்காங்க. நாங்க வந்து ஒரு 40 பேர்கிட்ட வந்தோம். அதுல வந்து 40னா ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 15 வயசு மேல இருப்பாங்க. எல்லாம் பெரிய ஆளுங்க, கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க. இப்ப அவர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கல, இவரெல்லாம் பாத்தீங்கன்னா 14 வயசு தான். இவர் பாத்தீங்கன்னா இவரு 15 வயசு சொல்லிட்டு அவ்வளவு ஹைட்டா இருக்காருங்க. அதனால அவ்வளவு காசு கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம மாஸ்டர் வந்து பக்காவா நாளாச்சுல பக்காவா வந்து உஷார் பண்ணிட்டு உள்ள இட்டு வந்துட்டோம். இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு சொன்னவன் நம்பிடுவாங்க. அவ்வளவு குணமா இருக்கு, கணக்கே தேவை. அப்புறம் இது உள்ள போய் தொட்டு பாக்கிறதுங்க ஒண்ணு இல்ல, அங்க இருக்க போனோம் இல்ல, கேட்ட தொட்டு பாக்கிறதுக்கே ஒரு ஆளுக்கு 300 ரூபாவாம். 2 பேர் இல்ல 3 பேர் போனாலே காசு மொத்தமா ட்ரை ஆயிடும். அவ்வளவு காசு, அவ்வளவு அதிகமா காசு வாங்கினாங்க. இது எனக்கு எதுக்குன்னு புரியல. நம்ம போய் நிறைய பேர் தொடுறாங்க, நிறைய பேர் போய் தொடுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு போல, அது எனக்கு ஏன்னு தெரியல. ஒரு பணத்தை போயிட்டு இப்போ சுடுகாடுல போய் ஒரு பணத்தை தொடரணும் அப்படியே எல்லாரும் கத்துறீங்களே, ஐயோ போனா வந்து நம்ம குளிக்கணும், அது போனோம் இது பண்ணணும். ஆனா இது வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல சேர்த்திருக்காங்க, 7 அற்புதங்கள் ஆஃப் த வேர்ல்ட்ல சேர்த்திருக்காங்களா. இது என்ன கதைன்னு எனக்கு புரியல. சரி, வண்டர்ஸ் ஆஃப் சேர்த்துக்கிறேன், அவ்வளோ பெருசா இருக்குது. நம்ம வீடு எல்லாமே சேர்த்தா கூட இவ்வளவு பெருசா வராது போல, அவ்வளவு பெருசா இருக்குது. அதுக்கு சரி அது வண்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட சேர்த்துட்டாங்க. ஆனா உள்ள இருக்க போனா தொட்டு பார்க்கறது எதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். இது நம்ம போய் சுடுகாடுல இருக்க போனதை தொட்டா வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றாங்க, குளிக்கணும் தொட்டிட்டோம். அப்புறம் இல்லைன்னா இந்த டெத்து போதுன்னா பூ பட்டா கூட எல்லாம் குளிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. திஸ் இஸ் கால்ட் ரேசிசம். சரி, இப்போ தாஜ்மஹால் நம்ம வந்து தப்பா வந்து ப்ரமோட் பண்ண வேணாம். தாஜ்மஹாலுக்கு வரீங்கன்னா வாருங்க, நல்லா சுத்தி பார்த்துட்டு போங்க. நல்லா வந்து மே மாசத்து வந்தீங்கன்னா நிறைய பேர் கழிஞ்சு போயிடுவீங்க. இப்ப நான் எப்படி இருக்கேன் பாருங்க, கருப்பா இருக்கேன். அப்படியே இவனை பாருங்க, அவனை பாருங்க, இவனா அப்படி வெள்ளையா இருக்கான் பாருங்க. அப்படியே சுனாமில 2 நாள் ஊறிட்டு வந்த மாதிரி இருக்கான். ரூல்ஸ்னா இங்க என்ன ரூல்ஸ் சொல்றதுன்னா, கேமராமேனுக்கு எடுத்து கொடுத்துறேன். கம்மியான கேமராமேனுங்க பள்ளி கொஞ்சம் என்னதுன்னா, என்ன ரூல் அப்படின்னா இங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு வரக்கூடாது. ஒரே ஷாக் ஆயிடுச்சுனாங்களாம். ஏன்னா வந்து ஃபுட்டிங்க செம்மையா சாப்பிடுனாலும் குத்தான சாப்பிட்டுதான் இருப்பேன். அது அவருலாம் சரியான ஃபுட். இது பாருங்க, அவர் கேமரா அப்படி காமிங்களா, சரியான ஃபுட். அப்படி இருப்பாரு, அப்படி காலி பண்ணுவாரு. ஒரு பேக் ஃபுல்லா தின்னு சாப்பிட்டாலும் ஒரு நாள் காலி பண்ணுவாரு. கேமராமேன் என்னோட ஃபுட்டியை தூக்கி குப்பையில போட்டாங்கம்மா சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன் சொல்ற நம்பாதீங்க, கேமராமேன் காசு கொடுக்கல, அதனால நீங்க பேசணும் அப்படி. மற்றபடி அவர் சாப்பாடு எடுத்துட கூடாதான், எதுவும் அழுக்கு எதுவுமே இங்கே போடக்கூடாதான், பேப்பர் எதுவுமே போடக்கூடாதான். இது ஏன் கத்துனா எனக்கு புரியலங்க. சரி, இப்போ குப்பையை போடாது நீட்டாக வேணா சொல்றாங்க. எதுக்கு ஒரு பணத்தை வர்றதுக்கு 300 ரூபாய்? இது தப்பு தானே. இது காசு அதிகமா புடுங்க தப்புங்க. இப்போ ஒரு 5 பேர் வந்தாங்களாலே 1500 ரூபா ஆயிடும். 1500 ரூபா ஆயிடும். 1500 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல நல்லா சாப்பிடலாமா இல்லப்பா? இல்லைன்னா நம்ம வந்து வேற ஏதாவது இப்போ எங்க உள்ளூர் சைடு நடக்கிற மேட்ச் எல்லாமே, சென்னை நடக்கிற மேட்ச்லாம் 1000 ரூபாய் இல்ல 1200 தான். அதுக்கே போயிட்டு வந்து அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு மேட்சுக்கே போயிட்டு ஒரு பிரைஸ் ஒரு கப் எல்லாமே வேண்டியதுலாம். ஆனா ஒரு கிணத்தை தொட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். இது என்ன கதைன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம அன்புடைய ஒரு மாஸ்டரை வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ண போறோம். இப்போ வந்து இவ்வளோ உங்களுக்காக சொன்னேன். அதுக்காக இந்த பிஎஸ்சி சேனலுக்கும் எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கோ ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. இப்படி வாட்ஸ்அப்லாம் சொல்லுங்க, எல்லாமே பண்ணுங்க. எங்கள் வயிற்றில் உள்ள ஆசை பிஎஸ்சி அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. And this is your cameraman signing off.